ப்ரெஷர் குக்கர் நீங்கள் உபயோகப்படுத்தலை அப்படின்னா அதை மூடி வைக்கக்கூடாது. வெள்ளி நகைகள் கூட சிறிது கற்பூரத்தை போட்டு வைப்பதால் அது கருப்பு ஆவதை தடுக்க முடியும். வீட்டில் எறும்பு புற்று இருந்துச்சு அப்படின்னா அங்கே கொஞ்சம் பெருங்காயத்தூளை தூவி விட்டால் எறும்பு தொல்லை இருக்காது. குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு மேலே லப்பர் பேண்டை சுற்றி நீங்கள் பூவை எளிமையாக துணிகளில் ஏற்படுற எண்ணெய் கரை மற்றும் கிரீஸ் கரை போன்றவற்றை நீங்கள் போக்க வேணும் அப்படின்னா அதை துவைக்கும் போது சில சொட்டுக்கள் நீங்கள் நீலகிரி தைலத்தை போட்டு கழுவுனீங்க அப்படின்னா கரைகள் போய்விடும். எவர் சில்வர் பாத்திரங்கள் நாளடைவில் பார்த்திங்கன்னா அந்த பளபளப்பு மங்கி போயிடும். வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் விபூதியை கொண்டு நல்லா தேய்த்து வந்தீங்க அப்படின்னா வெள்ளி பாத்திரங்களை போல் மின்னும். அசைவம் சமைத்த பிறகு பாத்திரங்களை வீசும் அந்த துர்நாற்றத்தை போக்க நீங்கள் சிறிதளவு புளியை தடவி பிறகு வழக்கம் போல் கிளீனிங் பவுடரை யூஸ் பண்ணி தேய்த்தீங்க அப்படின்னா அந்த துர்நாற்றம் போய்விடும். ஷூக்களில் பார்த்தீங்கன்னா சிறிது காலம் நம்ம உபயோகப்படுத்தலை அப்படின்னா அதில் பூச்சிக்கெல்லாம்